நெருப்பு சுத்தி எரிஞ்சதுன்னு சொன்னத சுதாகர் சாரே நம்பல. இந்த கிழவி கிட்ட சொன்னாவா நம்ப போகுது? போய் அப்படி கிளவி கிட்ட சொல்லிட்டு வா. நான் சொல்ல மாட்டேன், நீ போய் சொல்லு. யோ, கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தவன் நான். நீ சொகுசா பின்னாடி உட்காந்துட்டு இருந்தல்ல, போய் சொல்லிட்டு வா. கிழவியா அது சனியா? அது மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். அப்போ அது முகத்துல நான் முழிச்சு நாசமா போனா உனக்கு சந்தோஷமா? எனக்கு இன்னைக்கு ராசி பலன்ல அவஸ்தான் போட்டிருக்கியா? அதான் போட்டானே, யாரால மாத்த முடியும்? போயா. இவளை கடத்திட்டு போன கொள்ளக்காரங்க ஒரேடியா போட்டு தெளிக்க கூடாது. இவங்க இந்த ஜென்மத்துல தொழில முன்னேற மாட்டாங்க. யோ, உனக்கு வேண்டாம் எனக்கு காசு போட்டு பார்க்கலாம்னு சொல்றியா? ஏன் இங்கி பிங்கி பாங்கி போடலாமா? வாயா, 2 பேரும் போலாம். இந்த டீல எனக்கு பிடிச்சிருக்கு. யோ, காலிங் பெல் அடியா. நீங்க அடிங்கயா. யோ, நீ அடிச்சா அடிக்காதா? வயசுல நீங்க பெரியவரு, நீங்க அடிச்சா நல்லா இருக்கும். தலையெழுத்து. வா, 2 பேரும் சேர்ந்து அடிப்போம். சரி. மாளவிகா வந்துட்டா. என் பேத்தியா கொக்கா சங்கவிய நிச்சயமா அரெஸ்ட் பண்ணிருப்பா. அவசரத்திலே தெரியுதே என் பேத்தி தான் பெல் அடிக்கிறான்னு. இருடிமா வரேன். நான் என்ன உன்ன மாதிரி குமரியா? மெதுவா தான் வர முடியும். நான் ஒண்ணு இப்ப உங்களை வர சொல்லலையே. இந்த வீட்டுல இப்ப வேலை ஒண்ணும் இல்ல. வேலைக்காரி வந்தா கூட்டி பெருக்கி பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டு கிளம்பி போயிட்டா. நீங்க வேணா இந்த வீட்டை ஒற்றை அடிச்சு வெள்ள அடிக்கிறீங்களா? கொள்ளையில போறவ என்ன பேச்சு பேசுற பத்தியா? இதுக்குதான் இவன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒன்னு செய்வோமா? ஒற்றை அடிக்கணும்னு கிளவிய ஏணி மேல ஏத்தி கீழே தள்ளி இடுப்பு உடைச்சிருவோமா? அப்புறம் வேதாள மாதிரி நம்ம முதுகுல ஏறி உட்காந்துக்குவா. அப்புறம் காலத்துக்கு நாம தான் சுமக்கணும். பரவாயில்லையா? அட கட்டையில போறவங்களே, வந்த விஷயத்த சொல்லாம நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? என் பேத்தி உங்க இன்ஸ்பெக்டர், அவகிட்ட சொல்லி உங்களை ஒரு வழி பண்றேன். இன்ஸ்பெக்டர் மாளவிகா விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தோம். என்ன, என் பேத்தி கிட்ட சொல்லி உங்க 2 பேருக்கும் ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணுமா? ஆமா, இவ பேத்தி பெரிய ஐஜி. அவ உத்தரவு போட்டா நான் கமிஷனர் ஆயிடுவேன். ஏய், எனக்கு காது கேக்குது. உங்க ப்ரமோஷனுக்கு எனக்கு கமிஷன்லாம் தர வேண்டாம். சரி, வந்தது வந்துட்டீங்க. எங்க வீட்டுல சமையல் ஆயிடுச்சு. நான் கேரியர்ல போட்டு தரேன். கொண்டு போய் என் பேத்தி கிட்ட கொடுத்துருங்க. மேடம் பரவாயில்ல, கேரியெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, நீங்க கொடுங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீங்க சாப்பிட்டுட்டா என் பேத்தி என்ன சாப்பிடுவா? அவங்க தான் காணாம போயிட்டாங்களே. என்ன காணுமா? ஆமா, அவங்க யார கடத்திட்டு போயிட்டாங்க. அத சொல்றதுக்காக தான் நாங்க வந்தோம். சொல்லிட்டோம், நாங்க போறோம். ஏய் நில்லுங்கடா. என்னடா கதை விடுறீங்க? என் பேத்திய யாரோ கடத்திட்டாங்களா? அவ ஒரு பெண் சிங்கம்டா. வைஜெயந்தி ஐபிஎஸ் ரோல் மாடலா வச்சுக்கிட்டு தான் அவ காக்கி சட்டையே போட்டா. அவ மேல எவனும் கை வைக்க முடியாது. அவளை கடத்திட்டு போயிட்டாங்களா? மேடம், அத நாங்க எங்க 2 கண்ணால பார்த்தோம். சங்கவியை தேடி இன்ஸ்பெக்டர் மாளவிகா கூட போனது நாங்க 2 பேரும் தான். அப்ப நீங்க தான் அவளை எங்கேயோ மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்கீங்க. போலீஸ ஒளிச்சு வைக்குமா? என்ன மேடம் லாஜிக் இல்லாம பேசுறீங்க? நீங்க செய்வீங்கடா. உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி எனக்கு தெரியாதா? அந்த சங்கவிக்கு நீங்க சப்போர்ட். என் பேத்தி அவ மேல ஆக்ஷன் எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதனால என் பேத்தி என்னவோ பண்ண பாக்குறீங்க. இப்படி பேசுன அப்படி மேடம்? உங்களுக்கு எங்க மேல டவுட்னா ஏசி சுதாகர் சாருக்கு வேணா போன் பண்ணி கேளுங்க. இன்ஸ்பெக்டர் மேடம் காணாம போனது அவருக்கும் தெரியும். ஓ, இதுல சுதாகரும் சம்பந்தப்பட்டிருக்கானா? சுதாகர் ஒரு களவாணி, நீங்க 2 பேரும் அவனுக்கு கூட்டா? மாளவிகாவை கடத்தி வச்சுக்கிட்டு கூட்டு களவாணித்தனமா பண்றீங்க. மேடம், நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. எங்க மேலதிகாரி காணாம போனா அவங்க உறவுக்காரங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணணும். அது எங்க கடமை. மாளவிகாவை நிஜமாவே யாராவது கடத்திருந்தா அது சங்கவியோ இல்ல அவங்க வீட்டுக்காரங்களோ யாராவது தான் பண்ணிருக்கணும். அதனால சங்கவியோட அம்மா, அப்பா, அவ தங்கச்சி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டுங்க. இத நீங்க செய்யாட்டி நான் உங்க எல்லாரையும் தட்டுவேன். ஏபிஎஸ் கார்பஸ அவங்க மட்டும் தான் போடுவாங்களா? நானும் போடுவேன்.
என் பேத்தி இன்ஸ்பெக்டர் மாளவிகாவ கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தணும்னு உங்க மேல எல்லாம் கேஸ் போடுவேன். கேஸ் தானே, தாராளமா போட்டுக்கோங்க. இப்போதைக்கு எங்களை ஆளை விடுங்க, நீங்க வாங்க. என்ன பண்றது தெரியலையே. வா, என்ன பாக்குற? வா. வர வழியில எங்கன்னு கேட்டப்போ என் வீட்டுக்கு போறோம்னு சொன்ன. ஆமா, இதுதான் என் வீடு. ஏன் இத பார்த்தா வீடு மாதிரி தெரியலையா? வீடுங்கிறது என்ன, மழையில இருந்தும் வெயில இருந்தும் நம்மள பாதுகாக்கிற ஒரு இடம். இங்க எவ்வளவு புயல் அடிச்சாலும் வெள்ளம் வந்தாலும் ஒரு ஆபத்தும் வராது, பத்திரமா இருக்கலாம். உனக்கு இத பார்த்தா யாரும் தங்குற இடம் மாதிரி தெரியலையா? வா. என்னாச்சு? ஓ, பயமா இருக்கா? சரி சரி, போக போக பயம்லாம் தெரிஞ்சிடும். சரி உட்காரு. என்ன பாக்குற? ஓ, தூசியா இருக்கா? இரு வரேன். பசிக்குதுன்னு சொன்னல, மறந்தே போயிட்டேன் பாரு. சரி இரு வரேன். சாப்பிடு. பாத்து பாத்து மெதுவா சாப்பிடு. அவ்வளோ பசி உனக்கு? பாத்தியா, பதட்டத்துல சாப்பிட்டல, அதான் பட்டுக்குச்சு. இந்தா தண்ணி குடி. பாத்தியா, இதையும் மடக்கு மடக்குன்னு வேக வேகமா குடிக்கிறியே. மெதுவா குடி. இவ்ளோ பசியோட இருக்கே, கடைசியா எப்பதான் சாப்பிட்ட? சரியா போச்சு. உன்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டேன் பாரு, உனக்கு உன் பேரே தெரியல. சரி, இப்போ பசி தீந்துடுச்சா? கொஞ்சம் தேம்பாயிட்டியா? ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? உன் அப்பா அம்மா யாரு? அவங்களாம் எங்க இருக்காங்க? இங்க நீ மட்டும் தனியா இருக்கியா? தெம்பு வந்ததும் வம்புக்கு எத்தனை கேள்வி கேட்கிற பாரு. உனக்கு அது வம்பா தெரியல.
எனக்கு அது அவசியமான கேள்விதானே. நான் அது சின்ன பொண்ணு, என்னை விட எவ்வளவு பெரியவ நீ. உனக்கே உன் பேரு ஊரு தெரியலையே, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எனக்கு நிஜமாவே தெரியாது. எனக்கும் தான் தெரியாது. இல்ல, உனக்கு தெரியும். சரி, தெரியும்னே வச்சுக்குவோம். அப்படியே தெரிஞ்சாலும் உனக்கு எதுக்கு சொல்லணும்? என்ன கூச்சிக்கிட்டியா? சரி, நான் யாருன்னு சொல்லட்டுமா? நானு போன ஜென்மத்துல உன்னோட தங்கச்சி. இந்த ஜென்மமே எனக்கு குழப்பமா இருக்கு. இதுல போன ஜென்மம் வேறயா? சரி, உன் பேரையாவது சொல்லு. என் பேரா காமினின்னு வச்சுக்கோ, இல்லனா அம்பிகான்னு வச்சுக்கோ. காமினி, அம்பிகா, இதெல்லாம் என்ன பேரு? ஓஹோ, அதெல்லாம் யாரோட பேருன்னு உனக்கு தெரியாதா? சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். என்ன நீ பாப்பான்னு கூப்பிடு. பாப்பா பேர் பிடிச்சிருக்கா? பாப்பா. ஆமா, நான் யாரு? என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட, அடுத்து உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும், அப்போ உனக்கு எல்லாம் புரியும். இப்போ நீ ஒன்னு பண்ணு. உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்வாங்க. அதனால முதல்ல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, சரியா? ஒரு விஷயம், இந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் போக கூடாது, இங்கே தான் இருக்கணும். என்ன, சரியா? ஏய் சுரேஷ், ஐயர் கொடுத்த லிஸ்ட் படி எல்லா பொருளும் இதுல இருக்கா? ஒண்ணு குறைஞ்சாலும் கோச்சுக்கு வர்றா. டேய், எல்லாமே இதுல இருக்குடா. இன்னும் நீ இதெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லையா? அதுல சந்தனக்கு நடந்தா எடு. சரி இரு, நானே எடுத்துக்கிறேன். ஏய் டைம் ஆச்சுடா, இன்னும் என்னடா அவனை காணோம்? டேய், ஐயர் மூர்த்தியோட இன்சார்ஜ். வீட்ல இருந்து கிளம்பும் போதே ஆந்தி வேலை ஐயர் ஆத்துல இருந்து கூட்டிட்டு வரேன்டா. என்னடா இது புது பாஷையா இருக்கு? டேய், அவசர கல்யாண பாஷை, லவ் மேரேஜ் பாஷை, திடீர் கல்யாண பாஷை ஏதோ ஒண்ணு வெச்சுக்கடா. டேய், ஐயர் கேட்டியே, இந்த வந்துட்டார் பாரு. வாங்க உட்காருங்க. வா. நான் வரது இருக்கட்டும், நான் கேட்ட பொருள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேலா? தச்சனை தவிர மீதி எல்லா பொருளும் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க வேற சமயம் அவன் தமாஸ் பண்றான். கேட்ட கேஷ் இல்லம்பீங்க. நோ ப்ராப்ளம், தேய்க்கிற மிஷின் பையில வச்சிருக்கேன். என்ன பாக்குறேன், நானும் தமாஸ் பண்ணுவேன். தமாஷ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல காஃபி குடிங்க. காஃபியா? இது காஃபியா? சாமி, நர்சூஸ் காஃபிலாம் இங்க கிடைக்காது. நாயர் கடை டீ தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சரி, பொண்ணு மாப்பிள்ளை எங்க? அவ ரெடியா? சாமி, அவங்களாம் எப்போ ரெடி, நீங்க ரெடியா அவங்க முதல்ல. என்ன வேணா உங்க அசிஸ்டண்டா வச்சுக்கோங்களேன். வாங்குற தட்சணையில பாதிய கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுங்க. கஷ்டம்டா, ஆனாலும் சும்மா சொல்லப்படாது. பையன் துரு துருன்னு இருக்கான். உங்க ஆத்துல பொண்ணு இருந்தா இவனை மாட்டு பையனா அடிச்சுட்டு போயிடுங்க. அம்பி எலிஜிபிள் பேச்சுலர் தான். காஃபி குடிங்க. டேய், இன்னுமா ரெடி ஆகல? டேய், அங்க ஐயர் அவசரமா கூப்பிடுறாரு. டேய், இருடா, வேட்டி கட்டிட்டு இருக்கேன்டா. இப்ப வேட்டி முக்கியமா? பேண்ட் போட்டுக்க வேண்டியதானே? அடி வாங்க போறீங்கடா. நான் வேட்டில வேணா பேண்ட் போடுறேன்னு சொன்னேன். நீங்க தான் கல்யாணம் பாரம்பரியம் அது இதுன்னு சொல்லி இப்போ வந்து காண்ட் ஏத்துறீங்களா? டேய், அதான் ஒற்ற மாதிரி வேஸ்ட் இருக்குல, அதை வாங்கி தொலை வேண்டியதான்டா. டேய், வேட்டி நிக்கிறதுக்கு பெல்ட் கட்டிக்க வேண்டியதானே? டேய், பெல்ட்டும் இல்லையா? சரி வா. ஏய் சிச்சி, கை எடு, கை எடு. ஏன் வேட்டி ஏன் எடுப்பு, நான் பாத்துக்கிறேன். வாயை மூடுறீங்களா? எப்படி இருக்கு? பட்டு புடவைல செமையா இருக்கடி. அழகா இருக்க. சரி, உன் மொபைல் எடு, செல்ஃபி எடுத்துக்கலாம். எதுக்கு? Facebookல போட்டு லைக்ஸ் வாங்குறதுக்கா? அடுத்த நிமிஷமே உன் ஃபேமிலிக்கோ ஊருக்கோ தெரிஞ்சிரும். பரவாயில்லையா? ஆமால.
ஐயோ வேண்டாண்டி. வந்து ஐயா நமஸ்காரம். என்னடி பொண்ணு நீ இங்க இருக்க? அங்க கெட்டி மேல சத்தம் கேக்குது. அப்போ வாலி யாருக்கு தாலி கட்டுறா? வா போய் பார்க்கலாம். நமஸ்காரம். வணக்கம் மாப்ள. ஏன் எல்லாரும் என்ன பாக்குறீங்க? தாலி கட்டுறப்ப போட வேண்டிய மியூசிக் தான். அதான் பிளே ஆகுதா இல்லையான்னு சின்ன ரிஹர்சல் பார்த்தேன். நீ ரிஹர்சல் பார்க்க மட்டும்தான் லாய்க்கு அபிஷ்டு. எல்லா வேலையும் என்ன பார்க்க வச்சுட்டு மியூசிக் கேட்டுட்டு இருக்கானா? மியூசிக் ஹேய் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்க? இல்ல தப்பி தவறி எங்க வீட்ல இருந்து யாரும் இங்க வந்துடக்கூடாது, அதான். ஹேய் ஒன்றும் பயப்படாத. வந்தா உடனே இன்ஃபார்ம் பண்றதுக்கு கோயில் வாசல்ல ஆளுங்க போட்டிருக்கேன், சரியா? எல்லாம் முடிஞ்சது. இந்தாங்கோ மாப்பிளையும் பொண்ணும் மாலையை மாத்திக்குங்கோ. ரொம்ப சந்தோஷம். அம்பி மியூசிக் பாய். அப்ப போட்ட கெட்டி மேளத்தை இப்ப போடு. ஸ்டார்ட் மியூசிக். இந்தாங்கோ மாங்கல்யத்தை எடுத்து கட்டுங்கோ. மாங்கல்யம் தந்து நானேன மம தேவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபஹேத்வம் தேவ சரதாம் சதம் மாங்கல்ய தாரண அயமூர்த்த சுமுகூர்த்த அஸ்து ஸ்ரீலக்ஷ்மி நாராயண சாவதானா சுதினம் சாவதானா. தேங்க்யூடா மச்சி. கங்க்ராட்ஸ்டா. வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்ஸ்டா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ஆசீர்வாதம் பண்ண பெரியவங்க யாருமே இல்ல. சாமி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க போய் சேவிச்சுட்டு வாங்க. போங்க. சரி அழைச்சிட்டு போங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும்.